அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அன்புமணி சந்திக்க உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி சந்திக்க உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெற இருக்கிறதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராஜலட்சுமி, 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரும்பொழுது, கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அமித்ஷா தமிழகம் வந்திருந்தார். அப்பொழுது SP வேலுமணியை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும், பாமக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளை நீங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதற்கான ஒரு டேட்டாவும் அவர் கொடுத்திருந்தார். அதை நாம் செய்தியாக நம்மளுடைய மாலை முரசில் வெளியிட்டு இருந்தோம். குறிப்பாக இந்த பாமகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாமக இந்த கூட்டணி தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் வந்து சென்ற 2 தினங்களுக்குள்ளாகவே இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே பாமகவை பொறுத்த வரைக்கும் 23 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த சந்திப்பு நிகழ்கிறது. நம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புமணி அவர்கள் தற்பொழுதுதான் கிரீன்வேஸ் சாலையில் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை இன்னும் சற்று சந்தித்து அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராமதாசனுடன் இந்த மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி இந்த கூட்டணியை உறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் அவர்கள் அந்த கூட்டணியை உறுதி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அவர்கள் அந்த அதிமுக கூட்டணியில் இருந்தார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 20 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் 5 தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். பாமகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அதிமுகவுடனான அந்த இணக்கமான ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய பேச்சுவார்த்தையில் அது உறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், தற்போது அன்புமணி வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கும் நிலையில ராமதாஸின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? குறிப்பாக அவர்கள் ஏற்கனவே திமுக நிலைப்பாடை எடுத்திருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருந்தது. என்றால் அன்புமணி பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைத்திருந்தார். ஒவ்வொரு மேடைகளிலும் அவர் பேசும் பொழுது ராமதாஸ் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து பேசியிருந்தார். திமுக தான் இயக்குகிறது, திமுக தான் செயல்படுகிறது, அதே போல தைலாபுரம் இன்னொரு திமுகவினுடைய அண்ணா அறிவாலயத்தினுடைய கிளையாக செயல்படுகிறது என்றெல்லாம் விமர்சனத்தை தொடர்ச்சியாக வைத்திருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு திமுகவாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பாமகவை பொறுத்த வரைக்குமே நாங்கள் தான் பாமக, எங்களுடைய பொதுக்குழுவை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது என்று ஏற்கனவே அன்புமணி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அன்புமணிக்கு அவர்களுக்கு அந்த அன்புமணி அவர்களுக்கு தான் இந்த மாம்பழ சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம்லாம் அறிவித்திருந்தது. இவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றம் சென்றார்கள். அவர்கள் நீங்க கீழமை நீதிமன்றத்தில், உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று ராமதாஸ் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தது. ஆக மொத்தத்தில் பாமகவை பொறுத்த வரைக்குமே அன்புமணி தான் தலைவர் என்பதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. அதனால் அவர்களுக்கு சின்னம் கிடைக்குமா, அல்லது சுயேட்சையாக நிற்பார்களா, அல்லது திமுக கூட்டணியில் இடம்பெற்று உதயசூரியன் சின்னத்தில் நிற்பார்கள் என்றால் இதற்கு முன்பாக அவர்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாருமே உதயசூரியன் சின்னத்தில் நின்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ராமதாஸ் தரப்பு அங்கு உறுதி செய்யும் பட்சத்தில் அவர்கள் என்ன மாதிரியான முடிவை எடுப்பார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், கூட்டணி உறுதியாக்க உள்ள நிலையில அன்புமணி தரப்பில் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு ராஜேஷ்? கடந்த முறை அவர்களுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த 25 தொகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இந்த முறையும் அதே தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். கூடுதலாக 5 தொகுதிகள் கேட்டு பெறப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால அதிமுகவிற்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, வட மாவட்டங்களில் பாமக கணிசமாக இருக்கிறது. ஏன் எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு பாமகவினுடைய உதவி வேண்டும் என்பதுதான் கடந்த கால வரலாறாக இருக்கிறது. என்றால் கடந்த பாமக 2016 தேர்தலில் தனித்து நிற்கும் பொழுது கிட்டத்தட்ட
34,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அங்கு பெற்றிருந்தார்கள். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது பாமகவினுடைய தேவை என்பது அதிமுகவிற்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. வட மாவட்டங்களாக இருக்கட்டும், சேலம், தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாமகவுடன் அந்த கூட்டணி அமைந்தால் மட்டுமே அது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு என்பது அதிகரிக்க கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பாமக இந்த முடிவை எடுத்திருக்கலாம். அதிமுக அது தொடர்ச்சியாக முயற்சி செய்து வந்தார்கள், தொடர்ச்சியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யும் பட்சத்தில் தங்களுடைய வெற்றியை அவர்கள் லாபகமாக ஈட்டிக் கொள்ளலாம் என்பதுதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே அவர்களுக்கு 20 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்த இந்த முறை 5 தொகுதிகள் கூடுதலாக ஒதுக்கப்படும், 23 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவார்கள், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப் போகிறார்கள், இந்த கூட்டணி உறுதி செய்யப்படுமா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், ஏற்கனவே ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில இந்த பேச்சுவார்த்தை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எடுத்துக்கொள்ளலாம்? நிச்சயமாக பாமகவை பொறுத்த வரைக்குமே அன்புமணி தான் என்ற நிலை இருந்தாலுமே அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார், கூட்டணி தொடர்பாக என்ன நிலைப்பாடை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் பாமகவினுடைய அன்புமணியினுடைய எதிர்காலம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாமகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக ராமதாஸிடம் இருக்கக்கூடிய பாதி பேர் அன்புமணியிடம் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவை பாமக தொடர்ச்சியாக அவர்கள் கூட்டணி அமைத்து வெற்றி பெறக்கூடிய சூழலில் ஒரு வலுவான கூட்டணியில் பாமக இணைந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கூட்டணி அமைந்தால் அன்புமணிக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். ஏனென்றால் அவர்தான் தலைவர் என்பதை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அவர்கள் நடத்திய அந்த பொதுக்குழுவை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோரெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அன்புமணிக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த கூட்டணி அமைந்தால் அன்புமணிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், அன்புமணிதான் தலைவர் என்று நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில ராமதாஸ் மற்றும் அன்புமணி 2 பேரும் தனித்தனியாக ஒரு மோதல் போக்கு உருவாகி இருக்கிற இந்த நிலையில தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளோட மனநிலை எவ்வாறு இருக்கிறது? அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இல்ல, குறிப்பாக பொறுத்த வரைக்குமே பாமகவை பொறுத்த வரைக்குமே இந்த மோதல் போக்கு என்பது தொடர்ச்சியாக இருந்த நிலையிலும் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாமகவை பொறுத்த இது ஒரு குடும்ப பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பிரச்சனையை தான் நான் பார்க்கிறேன். அதனால் நீங்கள் பாமகவை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த விதமான கவலைப்பட வேண்டாம் என்று ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வலியுறுத்தி கூறப்பட்டது. குறிப்பாக தொண்டர்கள் நிர்வாகிகள் பொறுத்த வரைக்குமே ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும், வலுவான கூட்டணி அமைந்து நாம் போட்டியிட வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஏற்கனவே 10.5% இடஒதுக்கீடு என்பது வன்னியர்களுக்காக அதிமுக அரசாங்கம் ஒதுக்கியிருந்தது. அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவருடனே நாம் கூட்டணி அமைத்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அன்புமணியினுடைய நடவடிக்கை என்பது இன்றைக்கு இருப்பது என்பது அவர்களிடம் வரவேற்கத்தக்க ஒன்றாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தொண்டர்களை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் ராமதாஸுடன் இணக்கமாக இருப்பதாக ஏனென்றால் சமீப காலமாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ராமதாஸை சந்தித்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் குறிப்பாக ராமதாஸ் வருவார் அதிமுக கூட்டணிக்கு என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அன்புமணி இன்றைக்கு அதிமுக கூட்டணிக்கு வருகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படக்கூடிய நிலையில் தொண்டர்கள் நிச்சயமாக உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். ராஜேஷ், தமிழகம் அமித்ஷா வேலுமணியை சந்தித்து பாமக தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில அதற்கான ஏற்பாடு தற்போது ஆரம்பமாகி இருக்கிறது. பாமகவுடன் தற்போது அதிமுக பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தேமுதிக மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கி இருக்கு? இல்ல, குறிப்பாக தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். எங்களுடைய பொதுக்கூட்டம் கடலூரில் நடைபெற இருக்கிறது. 9ஆம் தேதி அந்த கடலூர் பொதுக்கூட்டத்தில் நாங்கள் அறிவிப்போம், யாருடன் கூட்டணி என்பதை நாங்கள் அறிவிப்போம் என்பதை அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். ஆக மொத்தத்தில் தேமுதிகவும் அதிமுகவுடனான அந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக அரசின் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை முடித்த பின்பு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகமாக இருக்கிறது என்றெல்லாம் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருந்ததை பார்க்கும் பொழுது அவர்
திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறாரோ என்ற ஒரு ஐயம் எழுகிறது. அந்த ஐயத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி வருவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராஜ்யசபா சீட் குறித்து பேசும் பொழுது அவர்கள் ஏற்கனவே அது உறுதி செய்யப்பட்டது, அதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த செய்தியாளர் சந்திப்பிலே கடைசியாக நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே குறிப்பிட்டிருந்தார். அதிமுக குறித்து விமர்சனங்களை அவர் தவிர்த்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே டெல்லி மேலிடமும் அவர்களிடத்தில் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவருமே 5ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் அவர் பேசியிருந்தார். எதிரியும் கிடையாது, தேர்தல் என்று வந்துவிட்டால் எதிரியும் கிடையாது, துரோகியும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது, நாம் அவர்களுடன் கூட்டணி வைப்போம் என்றெல்லாம் அவர் பேசியிருந்த கருத்து என்பது அவர் எதிரி என்பதை திமுகவையும், துரோகி என்பதையும் எடப்பாடி பழனிசாமியும், நண்பர் என்பதை தாவைக்காவையும் அவர் உணர்த்துவதாக பேசியிருந்தார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் இந்த தேர்தலை முன்னிட்டு அமமுக இங்கு வர வேண்டும், இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பது டெல்லியினுடைய விருப்பமாக இருக்கிறது. என்றால் 2021 தேர்தலை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 33 இடங்களில் அதிமுகவினுடைய வெற்றியை பறித்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். ஆட்சி அமைக்க முடியாமல் போனதற்கும் அவர்கள் தான் ஒரு காரணம் என்பதை அனைவரும் சுட்டிக்காட்ட, அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த சூழ்நிலையில் அமமுக இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் என்பதை அமித்ஷா அவர்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகிருந்தது. குறிப்பாக அவர் மேற்கோள் காட்டியது பீகார் தேர்தல் மேற்கோள் காட்டி கூறியிருந்ததாகவும் தகவல் வெளியாகிருந்தது. சிராஜ் பஸ்வானை வேண்டாம் என்று நிதிஷ்குமார் கூறியிருந்தார். அதனால் பல தேர்தல்களில் தோற்றார். ஆனால் இந்த தேர்தலில் அம்மாதிரியான ஒரு முடிவை எடுக்கக்கூடாது, சிராஜ் பஸ்வான் போன்ற அந்த கட்சிகளை எல்லாம் இணைத்தனால் தான் பீகாரில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடிந்தது. அதே நிலைதான் தமிழகத்திலும் இருக்கிறது. இவர்கள் வேண்டாம் அவர்கள் வேண்டாம் என்ற அந்த இருக்கக்கூடாது. ஆனால் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைத்தால் மட்டுமே தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய திமுகவை நம்மால் வெற்றி பெற முடியும் என்பது அமித்ஷாவினுடைய கணக்கு. அந்த கணக்கை தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒன்றாக நிறைவேற்றி வருகிறார். ராஜேஷ், கடந்த 2021 தேர்தலில் 23 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. கூடுதல் இடங்கள் தற்போது கேட்கப்படுமா? இன்றே இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இன்று இறுதி செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் குறைவு என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறார்கள். பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் இறுதி கட்டத்தை எட்டியதற்கு இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. இது முதல் சந்திப்பு. அடுத்தடுத்த கட்ட சந்திப்புகளின் மூலமாக இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்படும். எத்தனை சீட்டு என்பது ஏற்கனவே அன்புமணி தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் இந்த முறை பலமுறை நம்ம விட்டு கொடுத்து சென்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை அப்படி விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அதிகமான தொகுதிகளை பெற வேண்டும், அதிகமான நிர்வாகிகள் போட்டியிட வேண்டும் என்பது அந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு அதிகப்படியான சீட் ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அன்புமணி தரப்பிலிருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி ஒதுக்கும் பட்சத்தில் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் அதிகமான சீட் அவர்களுக்கு ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், பாமகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிற நிலையில வேறு எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை அடுத்தடுத்து நடைபெற இருக்கு? குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்தகட்டமாக தேமுதிகவுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த மாநாட்டில் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை நாங்கள் இறுதி செய்வோம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார்கள். என்றால் தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே கடந்த முறை நடந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதனை எழுதி கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேமுதிக அந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதனை தொடர்ந்து அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடன் அவர்களுடனும் அந்த பேச்சுவார்த்தையை ஈடுபடுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளை SP வேலுமணி அவர்கள் தான் முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அமித்ஷாவை சந்திக்கும் போது அமித்ஷாவினுடைய உத்தரவு என்பது SP வேலுமணிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோரையும் இதில் சேர்ப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், எந்தெந்த தொகுதிகள் பாமக தரப்பில் கேட்கப்பட இருக்கு? பாமகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளில் பாமக கணிசமாக இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் எடுத்துக்கிட்டோமேகா வேலூர், அரக்கோணம், திருவள்ளூர் இப்படியான இடங்களிலும், அதே போல கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும், அதே போல தர்மபுரி, சேலம்,
அதே போல அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளும், அதே போல நம்ம மயிலாடுதுறை இந்த மாதிரியான தொகுதிகளிலும் அவர்கள் கேட்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. வட மாவட்டங்கள் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளும் அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த முறை அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தார்கள். மேட்டூர் உள்ளிட்ட பல தொகுதிகளில், தருமபுரி உள்ளிட்ட தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற முடிந்திருந்தது. அதே நேரத்தில் கடலூர், திண்டிவனம், விழுப்புரம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளை அவர்கள் கேட்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.